பிளாசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது கமிஷனுக்காக நம்ம இப்போது அப்ரூவலுக்காக அனுப்பிச்சிருக்கேன். இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி பிளாசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அதோட உள்ளே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு மீனம்பாக்கம் ரியாலிட்டி ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக பண்ணி அவருக்கு கொடுத்துருந்தது. ஸோ அதில் கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷனில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் வந்ததுனால எம்ஆர்பிஎல் வந்து அதை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அது மெயின் ப்ராப்ளம் வந்து பிளாசா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்போ வந்து பிளாசாவில் நம்ம பேசஞ்சர்ஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் T1 வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் எல்லோ போர்டு வந்து அவர் வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் வெஸ்ட்டுக்கு போகணும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஈஸ்ட்டில் வந்து ஒயிட் போர்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது பாலிசி மேட்டர். அதனால் ஒயிட் போர்டு வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஈஸ்ட்டில் வந்துடும், மல்டி லெவல் கார் பார்க்கிங் வெஸ்ட்டில் வந்து எல்லோ போர்ட்ஸ் எல்லாம் இருக்கா, கேப் அக்ரிகேட்டர்ஸ் எல்லாம் அங்கே இருக்குங்க. ஸோ வெளியே வர ஆள் வந்து T1லனா T2 வெளியே வந்தால் இவரெல்லாம் வந்து அங்கே மல்டி லெவல் கார் பார்க்கிங் ஈஸ்ட்டுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் வெஸ்ட்டுக்கு போகணுமுன்னா வெஸ்ட்டில் வந்து இது எல்லோ போர்ட்ஸ் வந்து நம்ம அரைவலுக்கு அனுப்ப முடியாது பாலிசி அதனால் இவர் வந்து பேசஞ்சர்ஸ் அங்கே போகிற மாதிரி இதுக்கு முன்னாடி பிளான் இருந்தது. அது நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் பேசஞ்சர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது ஜென்யூன் ப்ராப்ளம் ஆனதுனால அதை டிபார்ட்மெண்ட் யோசிச்சுட்டு பிளாசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன். இதை அடிஷ்னல் லேனாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம பேசஞ்சர்ஸ் வந்து எம்எல்சிபி வெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அங்கே வெஸ்ட்டில் இருக்கிற எல்லோ போர்ட்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டால் நம்ம பிளாசாவுக்கு வந்து இவருக்கு பிக்கப் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக பேசஞ்சர்ஸ் இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுனால டிபார்ட்மெண்ட் யோசிச்சுட்டு ஒரு அடிஷ்னலாக லேன் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு பிளாசான்னு நேம் வச்சுருக்கேங்க. பிளாசாவில் வந்து இது எல்லோ போர்டு வெஹிக்கிள் மட்டும் ஆல் வெஹிக்கிள்ஸ் எது வந்தாலும் அங்கே வெளியே வந்தால் பேசஞ்சர் வந்து எம்எல்சிபி வெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுனால எங்கள் பேசஞ்சர் ஸ்ட்ரைட்டாகவே அந்த பிளாசாவில் என்ட்ரு பண்ணி அங்கேருந்து வந்து எடுத்துகிட்டு போகலாக நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து கமிஷன் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன ஆச்சுன்னா அது எம்ஆர்பிஎல் டெர்மினேட் பண்ணுறதுனால கொஞ்சம் லீகல் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் வந்ததுனால அது ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு அது டெசிஷனுக்காக அனுப்பிச்சிருக்கா. சீக்கிரமாக அதை வந்து நம்ம கமிஷன் பண்ணலாம். என்ன ஃபெசிலிட்டிலாம் அதில் இருக்கும் சார்? அதில் உள்ள என்ன பிரச்சனை ஹோட்டல்ஸ் இருக்குமா? இப்போதைக்கு வந்து ஒன்றும் கமர்ஷியல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு பிக்கப் பாயிண்ட் மட்டுமா நம்ம ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன். இதென்னா இமீடியட் ரிலீஃப் வந்து பேசஞ்சருக்கு தேவைப்படுதுன்னா நம்ம கமிஷன் பண்ணி கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் வந்தால் ஓல்ட் ஏஜ் பேசஞ்சர்ஸ் வந்தாலும் சின்ன பசங்களுக்கு வச்சுட்டு ஃபேமிலி போகிறாங்கள விட இந்த எம்எல்சிபிக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. அது அவ்வளோ லக்கேஜ் வச்சுட்டு இங்கேருந்து போனோம்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டேங்க. அது 23.5 crores செலவு பண்ணி அது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கமிஷன் வந்து ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ப்ராசஸ் கூட அந்த லீகல் காம்ப்ளிகேஷன் இருந்ததுனால லீகல் ஒப்பீனியனுக்காக அனுப்பிச்சிருக்கேன். அந்த லீகல் ஒப்பீனியன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடச்சா நம்ம அது கமிஷன் பண்ணிடலாம். சார், டெய்லி 1000 கணக்கான பேசஞ்சர் வராங்க போகிறாங்க. இந்த பிளாசா வந்து எவ்வளோ பேர் கையாளக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது? இது வந்து ஆக்சுவலாக நம்ம பிளாசா வந்து ஏர்போர்ட் கெப்பாசிட்டி இப்போ நம்ம பார்த்தா பர் டே நியர் அபவுட் 65,000 to 70,000 பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணும்போது இது வந்து ஸ்லாட் அலோகேஷன் மாதிரி இருக்கும். எல்லா ஃப்ளைட்ஸ் ஒரே வாட்டி இங்கே வர முடியாது. ஈவன் 70,000 பேசஞ்சர்ஸ் கூட ஒரே டைமில் இங்கே வரதில்லை. அது டிஸ்ட்ரிபியூட்டிவாக 24/7 நம்ம 24 ஹவர்ஸில் வந்து அந்த ஸ்லாட்ஸ் கொடுத்ததுனால பீக் ஹவர்ஸில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பீக் ஹவர் கெப்பாசிட்டியில் இது டிசைன் பண்ணியிருக்கா. பீக் ஹவரில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வந்தாலும் உடனே ஒரு 1/2 hour 30 minutesக்குள்ளே கிளியர் ஆகிடும் இல்லை. ஸோ பேசஞ்சர் வெயிட் பண்ணதுக்கு வந்து கவர்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்க. அது ஈவன் ரெய்னி சீசனில் வெயில் வரப்போ கூட கம்ஃபர்டபுளாக ஸ்டே பண்ணி அதை வெண்டி வந்து அந்த லைனில் நம்ம அவருக்கு பிக்கப் பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். கமிஷன் பண்ணால் இந்த ப்ராப்ளம் இருக்குது. சார், அங்கே பேசஞ்சர் வெயிட் பண்ணுறதுக்காக எதனா சார்ஜ் பே பண்ணணுமா? இல்லை, இது ஃப்ரீ ஃபெசிலிட்டி தான். இது வந்து பேசஞ்சர் சர்வீஸ் ஃபெசிலிட்டி. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் கிடையாது. நார்மலாக நம்ம கார் பார்க் கான்ட்ராக்டர் வந்து கார் பார்க் மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்கேன். அவர் வந்து கான்ட்ராக்ட் மேனேஜர் மூலிமா எவ்வளோ டைம் அவர் அங்கே இருக்க போகிறாங்க அது பேஸ் பண்ணி அப்ரூவ்ட் ரேட்ஸில் சார்ஜ் பண்ணுறது வந்து அது இருக்கும்.
சார் இந்த பிளேஸா முடிச்சிட்ட பிறகு வேறு ஏதாவது திட்டங்கள்லாம் பேசஞ்சருக்காக இருக்கா? அப்கமிங்கில் எதுனா வருமா? நான் புரியல. இந்த பிளேஸா ஒர்க் முடிச்சிட்ட பேர் அப்கமிங்கில் வேறு ஏதாவது பேசஞ்சருக்கான திட்டங்கள் புதிய நியூ ப்ராஜெக்ட் எதுனா இருக்கா சார்? நியூ ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஆக்சுவலாக பிளாசா வந்து நம்ம இப்போ இது பண்ணுறது வந்து நம்ம T1ல வந்து இப்போ என்னென்னா 10 million பேசஞ்சர்ஸ் per annum வந்து கெப்பாசிட்டி. T4 வந்து 9 million பேசஞ்சர்ஸ் per annum கெப்பாசிட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்ரேஷனலைஸ் ஆகிருக்கு. T2, T3 ரெண்டுத்துக்கு டிமாலிஷன் பண்ணி ஒரு இன்டிகிரேட்டட் டெர்மினல் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதில் ஃபேஸ் 1 வந்து T2 கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சுது, அது கமிஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்குது. இப்போ வந்து T3 எக்ஸ்பேன்ஷனு அதோட கண்டினியூஷன் ஃபேஸ் 2 அது வந்து இப்போ வேலை இப்போ கண்டினியூஷனாக ப்ரோக்ரஸில் இருக்குது. அதை வந்து December 31st 2026 முடிச்சுட்டு கமிஷன் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ வேலை கூட கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிடுச்சு, வேலை நடக்குது. அது கமிஷன் பண்ணால் T2, T3 சேர்த்து ஒரே டெர்மினல் இன்டிகிரேட்டட் டெர்மினல் எல்லா T1, T2, T இன்டிகிரேட்டட் டெர்மினல் T1, T4 எல்லாம் சேர்த்து ஒரே காரிடார் மாதிரி கனெக்ட் பண்ணி பேசஞ்சர்ஸ்க்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் இப்போது ஆப்ரேஷன்ஸ் வந்து ஆக்சுவலாக T1ல வந்து ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா 10,000 கெப்பாசிட்டியில் நம்ம இந்த வேலை நடக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் மூமெண்ட்டாக அங்கே ஆக்செப்ட் பண்ணியிருக்கேன். T1ல வந்து 13.5 million பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ஆக்குபென்சி இருக்குது. T4ல 9 million பேசஞ்சர்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தா ஒரு 5 million பேசஞ்சர்ஸ் per annum கெப்பாசிட்டியில் அது ரன் பண்ணுது. இப்போ இன்டிகிரேட்டட் டெர்மினல் T2, T3 சேர்த்து வந்தால் T1, T4ல இருக்கிற டிராஃபிக்கு நம்ம T2ல ஷிஃப்ட் பண்ணால் ஸ்விங் ஆப்ரேஷனில் வந்து நம்ம டொமஸ்டிக் மூமெண்ட்டில் கூட இன்டர்நேஷ்னல் டெர்மினல் மூலிமா நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இந்த ஃபெசிலிட்டி வந்தால் நம்ம பேசஞ்சர் டிஸ்ட்ரிபியூஷன் நீட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். 35 million பேசஞ்சர்ஸ் per annum கெப்பாசிட்டியில் எவ்வளோ பேசஞ்சர்ஸ் வராத போகிறார T1, T4, T2, T3 டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இந்த ஸ்விங் ஆப்ரேஷன் வந்ததுனால இன்டர்நேஷ்னல் மூமெண்ட் வந்து நமக்கு வந்து நைட்டில் தான் ஜாஸ்தி இருக்குது. டே டைமில் வந்து அந்த இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் T1ஓட டிராஃபிக் வந்து T2, T3 இன்டிகிரேஷன் டெர்மினலுக்கு மாற்றி நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் பேசஞ்சர்ஸ் லோடு வந்து டெர்மினல்ஸில் கம்மியாகிடும். அது வந்து ஆக்சஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்க பிளாசா கமிஷன் பண்ணால் இவர் எல்லோரும் கொஞ்சம் ஃபீஸிபிலிட்டியாக இருக்கும். அவர் ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கமிஷன் பண்ணி கொடுத்தா அது அந்த ப்ராப்ளம் பேசஞ்சர்ஸ் ப்ராப்ளம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணோம். சார் செகண்ட் ஃபேஸ் ஒர்க் முடிஞ்ச பிறகு how many பேசஞ்சர் ஹேண்டில் ஏர்போர்ட் நம்ம சென்னை ஏர்போர்ட் சார்? இப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 65,000 70,000 பேசஞ்சர்ஸ் நம்ம டெய்லி இந்த ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறது. பட் நம்ம ஆக்சுவலாக மிடில் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் இங்கே பேசஞ்சர் ப்ரொஃபைல் பார்த்தா நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் வந்து பேசஞ்சர்ஸ் ஜாஸ்தி போட்டு அவுட் கோயிங் பேசஞ்சர்ஸ் இன்கமிங் பேசஞ்சர்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வார் சுச்சுவேஷனால் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கு. அது பேசஞ்சர் டிராஃபிக்கோட கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. இந்த சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நார்மல்ஸுக்கு வந்தால் நம்ம பேசஞ்சர் ஆக்குபென்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். பட் நம்ம டெர்மினல்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கா. டெர்மினலில் வந்து நம்ம கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா. 35 million பேசஞ்சர்ஸ்னால் 2035 வரைக்கும் நம்ம ஏர்போர்ட் வந்து சேச்சுரேஷனில் வராது. அதனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இயர் எண்டிங்கில் முடிச்சுட்டு கமிஷன் பண்ணால் பேசஞ்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த ஏர்போர்ட் வந்து சௌக்கமாக நம்ம யூஸ் பண்ணிடலாம். சார் புதிய உள்நாட்டு அல்லது சர்வதேச விமானங்கள் சேவைகள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? அதான் இப்போ நடக்கிற வார் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த க்ரைசிஸில் வந்து கொஞ்சம் ஏர்லைன்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணார். அதை வந்து நம்ம நார்மல்சி வந்ததுக்கப்புறம் அந்த மூமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா நம்ம இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிடலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பொட்டென்ஷியல் ஆஃப் சென்னை ஏர்போர்ட் வந்து மிடில் ஈஸ்ட் கனெக்டிவிட்டி தான். அங்கே மிடில் ஈஸ்ட்டில் கொஞ்சம் இந்த சுச்சுவேஷன் வார் சுச்சுவேஷனாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இன் ஃபியூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆனதுக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது. சார் இப்போ நம்ம சம்மரில் இருக்கோம். நெக்ஸ்ட்டு மன்சூன் மழை காலம் வரப்போகுது. அதிகமான மழை பெய்யும்போது விமான நிலையத்தில் தண்ணி தேங்குறது இன்னும் சரியாக இருக்குது. அதுக்கு நிரந்தர தீர்வு எல்லாம் பண்ணணும். அது வந்து ஆக்சுவலாக நம்ம 1300 acres ஏர்போர்ட் ஏரியாவில் ஆப்ரேஷனல் ஏரியா மோர் தென் நமக்கு 700 to 800 அந்த மாதிரி இருக்கும் ஆப்ரேஷன் ஏரியா. இது வந்து இதுக்கு லோ லையிங் ஏரியா இருந்தனால நமக்கு வந்து இது ரெய்னி சீசனில் வந்து தெர் இஸ் a வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் இந்த ஆப்ரேஷனல் ஏரியாவில். இது அட்ரஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் ஒரு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நடக்குது.
அதை வந்து ஐஐடி சென்னையில் வந்து வெட்டிங் பண்ணதுக்கப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது கூட இந்த நெக்ஸ்ட் ரெய்னி சீசனுக்கு முன்னாலே அதை முடிச்சுட்டு இந்த வாட்டர் வந்து நார்மலாக அந்த ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டில் போய் அடையார் ரிவரில் டெர்மினேட் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்காக நம்ம வேலை வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ, ஆப்ரேஷன் ஏரியா வந்து நம்ம டிராஃபிக் வந்துகிட்டே இருக்கும், அதனால் சேஃப்டி ஆஃப் பேசஞ்சர்ஸ் பார்த்து தான் பண்ணோம். அதனால் கொஞ்சம் டிலே இருக்கு. பட் கண்டிப்பாக நம்ம அது நெக்ஸ்ட்டு மான்சூன் சீசனுக்கு முன்னாலே அது கம்ப்ளீட் பண்ணி கமிஷன் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சார், ஏர்போர்ட்டில் சீனியர் சிட்டிசன் தள்ளிட்டு போகிற அந்த வீல் சேருக்கு வந்து காசு வாங்குறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து நியூஸில் வந்திருந்தது. அதை பற்றி என்ன தகவல் இருந்தது, புகார் வந்து? இது என்னோடய நாலேஜில் வந்தது. ஆக்சுவலாக நம்ம இங்கே எந்த வேறு ஏர்போர்ட்டில் எங்கேயும் கிடையாது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் மாத்திரம் பிஆர்எம் பேசஞ்சர்ஸ் இருக்கார், ஓல்டேஜ் பர்சன்ஸ் வித் ரெடியூஸ்டு மொபிலிட்டி இருந்தாங்க. அவருக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம உள்ளே வந்ததுக்கு வந்து எல்லா வெஹிக்கிளுக்கு வந்து 10 நிமிஷம் தான் அலவுட் டைம், ஃப்ரீ டைமாக. இப்போ வந்து பிஆர்எம்ஸ்க்கு நம்ம 15 மினிட்ஸ் கொடுத்துருக்கேன். அது நம்ம கான்ட்ராக்டர் கார் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் கூட அந்த மேனேஜ்மெண்ட் கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கூட கொடுத்துருக்காரு அவர். அவருக்காக ஒரு வெப்சைட், நம்ம வெப்சைட்டில் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் பிஆர்எம் மொபிலிட்டிக்காக. அதில் வந்து எல்லா குரூப்பும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் மெசேஜஸ் வருது, யாரன்னா ஏர்போர்ட்டில் வந்ததுன்னா அங்கேயே நம்ம ஏர்போர்ட்டில் என்ட்ரு ஆனதுக்கு முன்னாலே ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வாங்கி வெளியே போகும்போது அது காமிச்சா 15 மினிட்ஸ் டைம் கிடைக்குது, ஃப்ரீ டைம் கிடைக்குது. அப்புறம் ஒரு குரூப்பே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்பில் ரெஸ்பான்சிபிள் ஆஃபீஸர்ஸ் நேம்ஸ் கூட கொடுத்துருக்கு. அவர் அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் போட்டால் இந்த மாதிரி எனக்கு இந்த ஃப்ளைட்டில் நான் போகிறேன், இதோட ட்ராவல் பிளான்னு சொன்னால் நம்ம ஹெல்ப் டீமை அவருக்கே ரிசீவ் பண்ணி அவரே ஹெல்ப் பண்ணாங்க உள்ளே கொண்டு போகிறதுக்கு. பட் சில சமயத்தில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பட் இது பிஸ்னஸ் கொஞ்சம் அது இதில் வந்து மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இங்கே இருக்கிற சில ஸ்டாஃப் வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து அவர் டிப் எதனா கொடுத்துட்டு போனால் அது தனி. பட் இவர் வந்து டிமாண்ட் பண்ண கேஸ் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிருக்கோம். சார், இப்போ பரந்தூர் ஏர்போர்ட் வந்துச்சுன்னா நான் சென்னை ஏர்போர்ட் விமான போக்குவரத்துக்கு வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குமா? அதை பற்றி உங்களோட பார்வை என்ன? அது வந்து நமக்கு வந்து சென்னை வந்து மெகா சிட்டி, மெகா மெட்ரோ சிட்டி. இந்த பாலிசியில் வந்து மெகா சிட்டிஸில் வந்து ஸ்டேட் கேபிட்டல்ஸில் மெகா சிட்டி இருந்தால் 2 ஏர்போர்ட் தேவைப்படும். பட் அதை வந்து நம்ம ட்ரான்சிஷன் பிளான் வந்து நம்ம சேச்சுரேஷன், இங்கே எக்ஸிஸ்டிங் சேச்சுரேஷன் அந்த மாதிரி நம்ம ஃபெசிலிட்டி கனெக்ஷன். இப்போ நீங்கள் சென்னை ஏர்போர்ட் பார்த்தா நீங்கள் வந்து மெட்ரோ கனெக்ஷன் இருக்கேன், ஜிஎஸ்டி ரோடு இருக்கேன், ஜிஎஸ்டி ரோடுக்கு அப்புறம் மீட்டர் கேஜ் ஃபெசிலிட்டி இருக்கு, ப்ராடு கேஜ் கனெக்ஷன் இருக்கேன், தாம்பரம் சென்னை சென்ட்ரல் டெர்மினேஷன் பாயிண்ட்ஸ் இருக்கேன். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்லேண்ட் வாட்டர் கூட இதுக்கு பக்கத்தில் வந்து வெரி நியர்பையில் இருக்கேன். இந்த எக்கோசிஸ்டம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு இருந்ததுனால லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் பேசஞ்சர் மூவ்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். இது வந்து ஆக்சுவலாக பேசஞ்சர் ப்ரொஃபைலாக மிடில் ஈஸ்ட்னா மிடில் ஈஸ்ட்டில் போகிறது வந்து மேக்ஸிமம் சில பேர் வந்து லேபர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அவர் ஃபைனான்ஷியல் கெப்பாசிட்டி வந்து அவர் மைண்ட் செட் வந்து எவ்வளோ எக்கனாமிக்கலாக நம்ம இங்கே வந்து கனெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்கனாமிக்காக சூஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன், திருசூலம் ஸ்டேஷனை இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன், மீட்டர் கேஜி ப்ராடு கேஜி நம்ம மெட்ரோ ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் இருக்க நம்ம இது நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷனாக கூட ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வர்றது, ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிறது. இதனால் எக்கனாமிக்கல் ஆப்ஷன்ஸ் இருந்தனால பேசஞ்சர்ஸ் வந்து இப்போ வந்து சென்னை ஏர்போர்ட் சூஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் வந்து நமக்கு செகண்ட் ஏர்போர்ட் தேவைப்படும். அதே போல் ஏர்போர்ட்டில் வந்து அடிக்கடிக்கு நாய் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அதிகமாக பேச சொல்கிறாங்க. அதுக்கு நடவடிக்கைலாம் இருக்காங்க? அதை வந்து ஆக்சுவலாக ஒரு பிளானே நம்ம ஒரு பிளான் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எல்லா டாக்ஸுக்கு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி நம்ம நல்லா ரேபிஸ் இது வந்து வராமல் ரேபிஸ் வேக்சின் கூட இங்கே காவேரி ஹாஸ்பிட்டல் அவுட்லெட் இருக்குது நம்ம உள்ள. ஸோ அதில் வந்து ரேபிஸ் வேக்சின் கூட வச்சுருக்கேன். இங்கே டாக்ஸ் வந்து எல்லாம் ஸ்டெரிலைஸ்டு. அதை வந்து நம்ம டொமஸ்டிக்ஸ் டாக்ஸ் மாதிரி எது கூட அக்ரெசிவ் டாக்ஸ் கிடையாது. ஈவன் முனிசிபல் அதாரிட்டிஸ் கூட நமக்கு வந்து இங்கே அந்த டாக்ஸ்க்கு வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணி போகிறாங்க. அதை வச்சு நம்ம ஃப்யூச்சர் பிளானில் கூட எதுன்னா இவருக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி பண்ணால் கூட
நல்லா இருக்கும். பட் அது வந்து சிஎஸ்ஆரில் எதனா பண்ண முடியுமான்னு பார்த்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த எவ்வளோ அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இது பண்ண முடியுமோ சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டாக்ஸ் வந்து நம்ம இன்டெலிஜென்ட் டாக்ஸ் தான். நீங்கள் இது டாக்ஸுக்கு இது வந்து நீங்கள் ஒரு 15-20 கிலோமீட்டர்ஸில் கொட்டு போயிட்டு அவங்க லெஃப்ட் பண்ணி வந்தால் கூட அந்த டாக் வந்து திரும்பி வந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம சர்வே பண்ணியிருக்க எவ்வளோ டாக்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸ் வந்து இது கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் ஸ்டெரிலைஸ்ட் ஆனதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் கூட வராமல் நம்ம சிஎஸ்ஆரில் வந்து ஒரு பிளான் மாதிரி வச்சுருக்கேன். அந்த பிளான் நமக்கு ரிப்போர்ட் வந்தால் அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ அது பண்ணிடலாம். சார் இப்போ விமான நிலையோட பாதுகாப்பு எப்படி இருக்குது அதை பற்றி என்ன நம்ம விமான நிலைய செக்யூரிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது? செக்யூரிட்டி சார் இந்த ஏர்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து அடிக்கடிக்கு பாம் த்ரெட்ஸ் அதெல்லாம் வருது. அதான் ஆக்சுவலாக நம்ம ஏர்போர்ட் என்ன ஏர்போர்ட் த்ரெட்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த ஃபேக் கால்ஸ் மாதிரி வருது, மெயில்ஸில் வருது. மெயில் வந்ததுக்கு நம்ம ஒரு ப்ரூவன் சிஸ்டம் இருக்குது. எது வந்தாலும் நம்ம லைட்டாக எடுக்க மாட்டேன் ஏர்போர்ட் அதாரிட்டியில் செக்யூரிட்டினால. அந்த இது கொடுக்கும்போது நமக்கு ப்ரொசீஜராக நம்ம இது பண்ணி செக்யூரிட்டி வந்து நமக்கு 5 லேயர் செக்யூரிட்டி இருக்குது. அது ப்ரொசீஜர்ஸ் கூட இருக்குது. பாம் த்ரெட் வந்தால் எப்படி நம்ம ஸ்பெசிஃபிக் பாம் த்ரெட்டா நான் ஸ்பெசிஃபிக் பாம் த்ரெட்டா அதுக்கு வந்து நம்ம எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கேன். செக்யூரிட்டி ஆளெல்லாம் இதில் ட்ரெயின்டு ஸ்பெஷலாக ட்ரெயின் ஆகிருக்கேன். நம்ம ஏர்லைன்ஸு ஏர்போர்ட் அதாரிட்டி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்து அசோசியேட்டட் அதர் மேன் பவர் வந்துட்டு அது வந்து ஸ்பெசிஃபிக்காக எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், நான் ஸ்பெசிஃபிக் ஆயிடுச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ நம்ம ஆல்ரெடி அந்த அப்ரூவ்ட் பிளான் இருக்குது. அதனால் வந்து எவ்வளோ த்ரெட் வந்தாலும் ஒரு ப்ரொசீஜரில் போகிறதுனால த்ரெட் கிடையாது. செக்யூரிட்டி வந்து இன்டாக்ட் இந்த ஏர்போர்ட்டில். சார் சென்னை ஏர்போர்ட் கார்கோ வந்து இன்னும் மேம்படுத்தப்படமா, அது செயல்படலாம் எப்படி இருக்குது சார்? இப்போ கார்கோ வந்து ஆக்சுவலாக நம்ம 4th பிளேஸ்லேருந்து 3வது பிளேஸுக்கு போயிட்டு இருக்கப்போ நீங்கள் கார்கோ பார்த்தா we have gone ahead of Bangalore now. ஸோ 3rd பிளேஸில் வந்திருக்கு. நமக்கு முன்னால் 2 ஏர்போர்ட் இருக்குது. அது அந்த கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து இது சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து 100% இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்குது கார்கோ. இப்போதைக்கு வந்து இருக்கிற ஸ்கோப் 100% இருந்ததுனால நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணால் கார்கோ வந்து கேஷ்மெண்ட் நல்லா வரும். அது எக்ஸ்பான்ஷன் ப்ரொப்போசல் கூட இருக்குது. அதுக்காக நம்ம ஒரு லேண்டு இருக்கிற லேண்ட்லேயே பிளான் பண்ணி அதுலேயே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸ்பான்ஷன் கொடுத்த நம்ம அதிகமாக வந்து கார்கோ இங்கே ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரூட்ஸ் ஆர் தேர். இப்போ வந்து அந்த கார்கோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் கனெக்டிவிட்டி கூட இம்ப்ரூவ் ஆகிரும். எம்எஸ்எம்இ நீங்கள் வந்து மேக் இன் இண்டியா பாலிசியில் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்ததுனால நிறையா எம்எஸ்எம்இ இவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்டர்பிரினர்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல சாய்ஸ் இருக்குது. நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆர்ஏ ஸ்டேட்டஸ், RA3 ஸ்டேட்டஸு அண்டு அமெரிக்காவுக்கு வந்து இப்போ அனுப்புறதுக்கு கிளியரன்ஸ் 3 கிளியரன்ஸஸ் இருக்குது. RA வந்து எல்லா இடத்துல நீங்கள் அனுப்பலாம். RA3 வந்து யூரோப்பியன் கான்டினென்ட் அனுப்பலாம். அமெரிக்காவுக்கு போனோம்னா கூட கிளியரன்ஸ் இருக்குது. அதனால் எதனா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணோம்னா சென்னை ஏர்போர்ட் வேயபிலிட்டி வந்து நல்லது. அதனால் ஆல் கிளியரன்சஸ் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கூட பிளான் பண்ணியிருக்கேன். இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுத்தா கார்கோவுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இம்ப்ரூவ் பண்ணது.